பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 12 செப்டம்பர் 2025 வெள்ளிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24,307 கோடி முதலீட்டு ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே நேற்று நியூஸில் பார்த்தோம்லப்பா. அதாவது ஓசூரில் வந்து முதலீட்டாளர் மாநாடு வந்து நடைபெறுது. சரியாப்பா, இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் நடைபெற்றுச்சு. இப்போ ஓசூரில் வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றிருக்கு. ஓசூர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது நம்ம ஏற்கனவே அடிக்கடி நியூஸில் பார்க்குறது தான். 2030 ஆண்டுக்குள்ளே தமிழ்நாடு $1 trillion எக்கானமியை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியாப்பா, அப்போ இது ரொம்ப முக்கியம். எந்த ஆண்டுக்குள்ளே இந்தியாவில் எந்த ஆண்டுக்குள்ளே தமிழ்நாடு $1 trillion பொருளாதாரத்தை ரீச் பண்ணணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2030. சரியாப்பா, அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டோட வளர்ச்சி வீதம் எவ்வளோ அப்படின்னா 11.19%. சரியாப்பா, பொருளாதார வளர்ச்சி வீதம். இது ஏற்கனவே நியூஸில் பார்த்தா திரும்ப சொல்லியிருக்காங்க. சரியா, அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி வீதம் எவ்வளோனா 11.19%. சரியாப்பா, அதே மாதிரி ஹொசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கிறதுக்காகவும் பிளான் போட்டிருக்காங்க. சரி, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, மணிப்பூர் தலைமை நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் சுந்தர் அவரை வந்து கொலீஜியம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. கொலீஜியம்னா உங்களுக்கு தெரியுமில்லப்பா, அதாவது ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே 4 மூத்த நீதிபதிகள் இருப்பாங்க. சரியா, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மாநிலத்தோட தலைமை நீதிபதியை யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு பண்ணுவாங்க. அப்படி வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியை மணிப்பூரோட தலைமை நீதிபதியாக நியமிக்க கொலீஜியம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ எம் சுந்தர் அவர் பேர். சரியா, ரைட், ஓகே. அடுத்து குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இன்றைக்கி பதவி ஏற்கிறாரு. ஸோ அதை பார்ப்போம். அடுத்த நாள் நியூஸில் நம்மளுக்கு விலாவரியாக கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் விலாவரியாக பார்த்துட்டோம். சரி, ரைட், ஓகே. இது நம்ம ஏற்கனவே பார்த்த நியூஸ் தான்ப்பா. இன்றைக்கி ஃபுல் பேஜில் வந்திருக்கு. ஞான பாரதம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களே. ஞான பாரதம் திட்டம்னா என்னென்னா, அதாவது ஓலைச்சுவடிகள் இருக்குல்ல, அதோட பாரம்பரியத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக அதை டிஜிட்டலைஸாக மாற்றுறது, ப்ளஸ் அந்த ஓலைச்சுவடிகளோட இன்ஃபர்மேஷனை வந்து பரப்புறது. இதுதான் இதோட முக்கிய நோக்கம். சரியா, அப்போ ஞான பாரதம் திட்டத்தோட சர்வதேச மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னா டெல்லியிலப்பா. சரியா, இங்கே தான் கொடுத்துருந்தாங்க. டெல்லியில் விஞ்ஞான் பவனில் வந்து நடைபெறுது. சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஞான பாரதம் அப்படின்னா என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை எண்மமயமாக்குதல் மற்றும் பரப்புதல், அதான் இதோட முக்கிய நோக்கம். சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்தது இது கேட்டிருந்தாங்கப்பா. அதாவது இமானுவேல் சேகரன் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாம்ப் வெளியிடுறாங்களான்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நியூஸ் எதுவும் வரலப்பா. ஸோ நீங்கள் எதுவும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவருக்கு வந்து அதாவது சேகரன் குடும்பத்தை அவர் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடுறதுக்கும் பரமக்குடியில் அவருக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கும் நிதி ஒதுக்கியிருக்காங்க. சரியா, சரி, ஓகே. அப்படி ஸ்டாம்ப் சார்ந்து எந்த நியூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ரைட், ஓகேப்பா. அடுத்து இந்தது இரு நாட்டு பண வர்த்தகத்தில் இந்தியா மொரீஷியஸ் முனைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்நிய செலாவணி அப்படின்றது இப்போ நம்ம மொரீஷியஸ் நாட்டோட பணத்தை வாங்க முடியாது, அதே மாதிரி இந்தியா பணத்தை அவங்க வாங்க முடியாது. நடுவில் வந்து ஏற்றுமதி இறக்குமதிக்கு ஒரு இடையீட்டு கருவியாக இருக்கிறது எது அப்படின்னா டாலர் தான். சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதுக்கு தேவையில்லாமல் டாலர்ஸை உள்ளே புகுத்திக்கிட்டு நம்ம 2 நாட்டோட வர்த்தகத்தையும் நம்ம நாட்டு பணத்திலே மேற்கொண்டுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ ருபே அட்டை அது வந்து மொரீஷியஸ் நாட்டில் பயன்படுத்துறதுக்காக அதாவது ஒருங்கிணைந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மொரீஷியஸோட பிரதமர் பேர் என்னன்னா நவீன் சந்திர ராமகுலம். சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நவீன் சந்திர ராமகுலம் வந்து யார் அப்படின்னா மொரீஷியஸ் நாட்டோட பிரதமர். சரியாப்பா, ரைட், ஓகே. திருச்சி விமான நிலையத்தில் விரைவு குடியேற்ற சேவை திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து துவங்கி வச்சுருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கும்
திரும்ப வந்து வெளியில் வர்றதுக்கும் ஏகப்பட்ட செக்கிங் இருக்கும். அந்த செக்கிங்க்கு பதில் நம்ம வந்து இந்த https://FITTIP.MHA.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்மளோட கைரேகை பதிவு ப்ளஸ் நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வெளியில் வரும்போது அந்த வாசல் வழியாக நம்ம வெளியில் வர வாசல் வழியாக நம்ம கைரேகை வச்சா போதும், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்துடும். மெனக்கிட்டு செக்கிங் பண்ண தேவையில்ல. சரியாப்பா? டாக்குமெண்ட்ஸ் எதுவும் செக்கிங் பண்ண தேவையில்ல. அது பேர் தான் என்னென்னா விரைவு குடியேற்ற சேவை திட்டம். சரியா? இப்போது அதாவது இந்தியா ஃபுல்லாக 5 விமானங்களில் வந்து இது விமான நிலையங்களில் இருக்குது. அது போக தமிழ்நாட்டில் 2வதாக திருச்சியில் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இதை பாருங்கள். அதாவது புதுடெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், கொச்சி, அகமதாபாத் உட்பட இதன் தொடர்ச்சியாக திருச்சி உட்பட 5 விமான நிலையங்களில் இதை, அதாவது நிறையா விமான நிலையங்கள் இருக்குது, திருச்சி உட்பட 5 விமான நிலையங்களில் இதை புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இதான் விரைவு குடியேற்ற சேவை திட்டம்னா விமான நிலையத்துடன் தொடர்புடையது. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தி உபரியை தாண்டி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. இது வந்து பெரிய பிரச்சனையாக உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றாங்களா, அந்த மாதிரி தான். அதாவது சர்க்கரை உற்பத்தி குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதிகமாக போகிறதுனால அதோட ரேட்டு வெளியில் சந்தை ரேட்டு வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. விவசாயிகளுக்கு சரியான அமௌண்ட்டு போய் சேராத சூழ்நிலை இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்க்கரையை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கரும்புகளை கூடுதலாக இந்த எத்தனால் ப்ளஸ் வேறு மருந்து உற்பத்தி இந்த மாதிரி தயாரிப்புகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? மெயினாக எத்தனால் E20 கான்செப்ட் நம்ம பார்த்தோம்ல, 20% எத்தனால் கலப்பு. சரியா? அந்த இதுக்கு பயன்படுத்துங்க கரும்புகளை அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரியா? அடுத்து இது பாருங்கள். இந்தியாவோட கடற்படைக்கான நவீன வான் கண்காணிப்பு ரேடார், அது பேர் என்னன்னா 3D ASR லான்சா என். சரியா? 3D ASR லான்சா என். இதை தயாரித்தது டாட்டாவோட அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட். சரியாப்பா? TASL, அதாவது டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் தயாரிச்சிருக்காங்க. கூடுதலாக இன்ஜினியரிங் நிறுவனமான இந்திரா. ஸோ இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளில்லா விமானங்கள், வேகமாக செல்லக்கூடிய திறன் கொண்ட சூப்பர்சோனிக் விமானங்கள், இது எல்லாத்தையுமே வந்து எதிர்த்து அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பு ரேடாராக இது இருக்கும். அது போக சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல்கள் சுட்டுக்கொலைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியா வந்து டார்கெட் வச்சுருக்காங்க என்னென்னா, அடுத்த வருஷம் மார்ச் 31க்குள்ளே நக்சல்கள் எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பார்த்துக்கோங்க. இன்னொன்று, நம்ம இந்தியா மியான்மர் இடையே வந்து பார்த்திங்கன்னா எல்லையில் வந்து வேலி அமைக்க போகிறாங்கப்பா. சரியா? இதுக்கு வந்து நாகா பழங்குடியினர், மணிப்பூரில் இருக்கக்கூடிய நாகா பழங்குடியினர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க வந்து அந்த மணிப்பூர், அதாவது மணிப்பூர்லேருந்து அந்த இந்தியா மியான்மர் எல்லையில் காடுகள் சார்ந்து அவங்களுக்கான தொழில் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க வந்து வேலி போடுறதை எதிர்க்கிறாங்க. சரியா? நீங்கள் மெயினாக பார்த்துக்க வேண்டியது, நம்ம இப்போ ரீசெண்டாக இந்தியா மியான்மர் இடையே வேலி போட போகிறாங்க. நாகா பழங்குடியினர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா மணிப்பூர். சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்து இங்கிலாந்தில் குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றுட்ருக்குப்பா. அதில் வந்து பார்த்திங்கன்னா பூஜா ராணி ஜாஸ்மின் லம்போரியா. சரியா? இவங்க வந்து அரையிறுதிக்கு முன்னேறி இருக்காங்க. ஸோ நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பட் இவங்க இந்த பூஜா ராணி இருக்காங்கள்ல, இவங்க ஏற்கனவே ரயில்வேல கேட்கப்பட்டவங்கப்பா. சரியா? எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்துச்சண்டை. சரியா? ரைட், ஓகேப்பா. அடுத்தது வேறு அவ்வளோதான்ப்பா. வேறு இந்த சவுத் இண்டியன் பேங்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலைஸ் மூலியமாக கடன் வழங்குறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரியாப்பா? லோன் அகென்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற புதிய எண்ம கடன் வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது டிஜிட்டலைஸ் மூலியமாக ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் கொடுக்கறது. சரியாப்பா? அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறது சவுத் இந்தியன் வங்கி. ரைட், ஓகே. இதில் வேறு எதுவும் நியூஸ் இல்லைப்பா. நம்ம எல்லா நியூஸும் பார்த்தாச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.